கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 40ஐ கடந்துள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. வயநாட்டில் நேற்று முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் இன்று அதிகாலை முண்டகை பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. மேப்பாடி, முண்டகை, சூரல்மலை உள்ளிட்ட பல பகுதிகள் துண்டிக்கப்பட்டன. சூரல்மலை முண்டகை சாலை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. நிலச்சரிவில் சூரல்மலா பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. 3 இடங்களில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் 100க்கும் மேற்பட்டோர் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 40ஐ கடந்துள்ளது. வெள்ளத்தில் ஏராளமான வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. வீடுகளுக்குள் தண்ணீரும் சேரும் புகுந்தன. இந்நிலையில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வயநாட்டில் நிலச்சரிவை தொடர்ந்து சுகாதாரத்துறை சார்பில் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டு உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அவசர உதவிக்கு 9656938689 மற்றும் 8086010333 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைத்ரி, கல்பட்டா, மெப்படி, மானந்தவாடி ஆகிய இடங்களில் மருத்துவமனைகள் தயார் நிலையில் உள்ளன. வயநாட்டில் சுகாதார பணியாளர்கள் கொண்ட குழுவினர் அதிக அளவில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக கேரள சுகாதார அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்தார். சுகாதாரத்துறை அமைச்சர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையை 8075401745 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே மீட்பு பணிகளுக்கு கூடுதல் வீரர்கள் வரவழைக்கப்படுவதாக கேரள முதல்வர் அலுவலகம் தகவல் தெரிவித்துள்ளது. வயநாடு மாவட்டம் முண்டகை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காகவும் மாயமானவர்களை தேடும் பணியிலும் பாதுகாப்பு படையில் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்டோர் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரள மாநிலம் வயநாட்டில் கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் கேரள அரசின் அனைத்து சக்தியையும் பயன்படுத்தி அமைச்சர்கள் தலைமையில் மீட்பு பணி துரிதமாக நடைபெறும் என முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். மீட்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்படும் நிலையில் வயநாட்டில் மீட்பு பணிகளுக்காக கண்ணூர் பாதுகாப்பு படை பிரிவிலிருந்து 2 குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் விமானப்படையின் 2 ஹெலிகாப்டர்கள் சூலூரிலிருந்து வருவதாகவும் பினராயி விஜயன் குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணிகளுக்காக கோவை சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து 2 ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணிக்காக சென்றுள்ளன. MI-17 மற்றும் ALH ஆகிய 2 ஹெலிகாப்டர்கள் இன்று காலை 7:30 மணிக்கு சூலூரிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளன. அரக்கோணத்திலிருந்து பேரிடர் மீட்பு படை மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு பாதிப்புகள் தன்னை துயரமடைய செய்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் தான் தொலைபேசியில் பேசியதாகவும் இத்தகைய சூழலில் மத்திய அரசு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு மற்றும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். இதனிடையே கேரள நிலச்சரிவு தொடர்பாக பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி, அமைச்சர் ஜார்ஜ் சூரியன் ஆகியோருடன் பிரதமர் மோடி பேசினார். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்.
நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்கள் விரைந்து பத்திரமாக மீட்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சம்பவம் குறித்து கேரள முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் வயநாடு ஆட்சியருடன் பேசியதாகவும் அனைத்து அமைப்புகளும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவதை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொண்டதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தொண்டர்கள் தேவைப்படும் உதவிகளை செய்யுமாறும் அறிவுறுத்தியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.